நாளுக்கு நாள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில ரீல்ஸ் உடைய மோகம் அதிகரிச்சுட்டே வரத நம்மளால பார்க்க முடியும். ஆரம்பத்துல பொழுதுபோக்குக்காக வந்த டிக்டாக் செயலியை பேன் பண்ண அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பிரபலமா போய்கிட்டு இருக்கு. பொழுதுபோக்குக்காக ஆரம்பத்துல பார்க்கப்பட்ட ரீல்ஸ் காமெடியா இருந்த வரைக்கும் அதை பெரும்பாலான மக்கள் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு வளரும் போது அதுல சாதகங்கள் நிறைய இருந்தாலும் பாதகமா சில விஷயங்கள் அமையிறது துரதிருஷ்டவசம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல சமீப காலமா எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், காமெடி, இன்ஃபர்மேஷன், நியூஸ், சினிமா, ஸ்போர்ட்ஸ் போன்ற கேட்டகரியில எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் விளம்பர வடிவத்திலையும் அவங்களுடைய கண்டென்ட்டை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனா சமீப காலமா அந்த மாதிரியான கண்டென்ட்களுக்கு வர வியூஸை விட ஆபாசமா போடுற ரீல்ஸுக்கும் பொதுமக்கள் கிட்ட பிராங்க் அப்படிங்கிற பேர்ல அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கும் கோமாளித்தனமா பண்ற ரீல்ஸுக்கும் தான் இன்ஸ்டா அல்காரிதம் அதிக வியூஸை கொடுக்கறது நல்ல கண்டென்ட்டை போடுறவங்களையும் சோர்வடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஹைலைட் என்னன்னா, கோமாளித்தனம் பண்றவங்களை வளர்த்து விடுறதும் நம்ம மக்கள் தான். அவங்க கமெண்ட்ல ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசி லைக்குகளை அள்ளி வீசி அவங்கள பிரபலமாக்கி விட்டுட்டு அவங்கள வம்புலையும் கோர்த்து விட்டுட்டு வசைபாடவும் செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு அப்பப்போ சிறப்பான சம்பவங்களை காவல்துறையும் நீதிமன்றங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா, பஞ்சாப் மாநிலத்துல ஷாஹித் பகத்சிங் நகர் மாவட்டத்துல நவன்ஷகர் அப்படிங்கிற நகரத்துல போக்குவரத்து மிகுந்த ரோட்ல பயங்கரமான டிராபிக் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தா, ரோட்டுக்கு நடுவுல ஒரு பெண் யாரோட துணையும் இல்லாம ட்ரைபாடுக்கு பதிலா சேரை வச்சு அதுல அவங்களோட போனை வச்சு எந்த விதமான கூச்சமும் இல்லாம டான்ஸ்னு நினைச்சு ஒன்னு ஆடி ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதனால அங்க கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த பொதுமக்களுக்கு இது எரிச்சல் அடைய வச்சிருக்கு. இந்த சம்பவத்தை வண்டியில போகும்போது பார்த்தவங்க வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. ரீல்ஸ் மோகத்துல கோமாளித்தனமான விஷயங்களை பண்ணி தன்னோட மானம் போறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்துற விதமா பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. அதுக்கு இந்த பெண் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மாதிரியான விஷயங்களை உடனே கட்டுப்படுத்தணும், அதே மாதிரி சோசியல் மீடியால இன்னும் சென்சாரை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு.